ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன தீபாவளி சீரீஸ்ல குலாப் ஜாமுன் தான் பண்ணி காமிக்க போறேன். அதுக்கு வந்து 2 பாக்கெட் நான் எடுத்திருக்கேன் எம்டிஆர்ல. இது நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கி தான் நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இந்த வாட்டி டைம் இல்லாதனால பாக்கெட் மாவு வாங்கியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். இது நான் வந்து பாலில் தான் பிசைவேன் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை. அதுக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து ஜீரா காய்ச்சறதுக்கு மாவு பிசைறதுக்கு நம்ம பால் எடுத்துக்கிறோம். ஏலக்காய் பொடி, தேன், சர்க்கரை. இந்த 2 பாக்கெட்டுக்கு எப்படி 3/4 கிலோ சர்க்கரை தேவைப்படும் நமக்கு. நெய் 1 ஸ்பூன் வேணும். இது வந்து குங்குமப்பூ குங்குமப்பூ கொஞ்சோண்டு போடுவேன். இப்போ நான் இது வந்து முதல்ல மாவு பிசைஞ்சு உருட்டிடுறேன். எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரா காய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிசு பிசு பதம் வந்தோடனே நிறுத்திட்டு தேன் 1 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி, நெய் 1 ஸ்பூனு, குங்குமப்பூ போட்டுட்டு செஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். மாவு பிசைறது. மாவு பிசைஞ்சு முதல்ல உருட்டிட்டு நம்ம அடுப்பு கிட்ட போவோம். அது வந்து பால்கோவா வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா வாங்கிட்டு அதில் வந்து மைதா மாவு நம்ம இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு பண்ணும்போது அது உள்ள நடுப்புற வந்து நம்ம ஸ்டஃபிங் ஏதாவது வச்சு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு பண்ணி காமிக்கிறேன். இது மாவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து தான் பால் ஊற்றிக்கணும். எடுத்தோடனே நிறைய ஊற்றிடக்கூடாது. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. சூடு பாலெல்லாம் ஊற்றிடாதீங்க. காய்ச்சி நம்ம காப்பிக்கு காலையில் காய்ச்சிருப்போம்ல, அந்த பால் ஆறி இருக்கும்ல, அந்த பால் எடுத்துக்கோங்க. அது பசும்பாலாக இருந்தாலும் சரி, பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆறி எடுத்துக்கணும். நமக்கு வந்து வெடிப்பு இல்லாமல் உருட்டணும்னா நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. பால் வந்து அளவு வந்து நீங்கள் பிசைறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும், அதனால் நிறுத்திக்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. உருட்டும் போது கொஞ்சம் நெய் தொட்டுட்டு உருட்டுனீங்கன்னா, ஒரு தாம்பாளம் எடுத்துருவோமா, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்படி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா வெடிப்பு வரக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நெய் வந்து கொஞ்சம் தொட்டுக்க போகிறோம் கையில். முதல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறமே மெல்ல பண்ணிங்கன்னா வெடிப்பு வராது. முதல்ல வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. அந்த இது வெடிப்பெல்லாம் மறைஞ்சிரும். அப்புறம் லேசாக பண்ணிங்கன்னா இப்படி தான் நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா வேகும்போது வெடிக்காது. மாவு பதம் தான் உங்களுக்கு. நான் ரவுண்டு ஷேப் கொடுக்கல இன்னைக்கு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரவுண்டாக தானே செய்கிறோம். அதனால பன்னீர் ஜாமுன் மாதிரி பண்ணுறோம். நெய் ஒரு தடவையும் தொட்டுக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாது.
இது 200 கிராம் கப்பு. இதுல ஆமா 400 600 3/4 கிலோ, அதாவது 800 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு 2 பாக்கெட் போட்டுக்கிறதுனால. இதுக்கு அதே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 2 3 4. ஜீராவை இந்த அடுப்புல போட்டிருக்கேன், கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்கடி நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல எண்ணெய் காஞ்சு லைட்டா காஞ்சா போதும். காஞ்சிச்சு, கொஞ்சம் போட்டு பார்த்துட்டோம் பாருங்க. இப்படி விடுங்க. இந்த அளவுக்கு தீ வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ள வெந்து நமக்கு வரும். நமக்கு வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்தா போதும் குலோப் ஜாமுனுக்கு. இங்க பாருங்க, இதுக்கு ஜீரா வந்து பிசு பிசுப்பு தன்மை இருந்தா போதும். கொதிச்சு வந்தா போதும், நிறுத்திடுங்க. இதுல வந்து என்ன பண்ணணும், நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுருக்கோம். இப்ப வந்து நெய் போட்டுக்கோங்க. பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க தேன். இத வந்து அந்த வெள்ளை எல்லாம் திரப்பி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ. இப்ப இதெல்லாம் போட்டுருங்க. இவ்வளவுதான் ஜீராவுக்கு நம்ம போட வேண்டியது. இந்த மாதிரி ஒரு தடவை குலோப் ஜாமுன் பண்ணி பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். நெய்ல பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம நெய்ல பண்ணல, எண்ணெயில தான் பண்றோம். நெய் தொட்டுட்டு உருட்டிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நெய்ல பண்ண மாதிரியே இருக்கும். ஃபுல்லா வெந்து இந்த கலர்லாம் மாறினதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. அப்பதான் உள்ள நல்லா வேகும். உங்களுக்கு சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் சிம்மிலே தான் வச்சிருக்கேன். தீ வந்து சிம்மிலே தான் இருக்கு. முதல்ல இப்படி கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறும் போது பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா வந்துடும். இது வந்து சின்ன சைஸா ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்றதுக்காக கேட்டிருக்காங்க. அதனால இது சின்ன சைஸ் போடுறேன். இப்ப இது வந்து 2 பாக்கெட்டுக்கு இவ்வளவு வந்திருக்கு. இது வந்து குலோப் ஜாமுனோட சாப்பிட்றதுக்காக வச்சு, எதனா ஐஸ்கிரீமோட சாப்பிட்றதுக்காக சின்னதா வேணும்னாங்க, ஐஸ்கிரீம்ல போட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால தனியா போட்டுட்டேன். இந்த 2 ஜீராவுக்குமே இது சரியா இருக்கும் பாருங்க. இது ஊறி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இல்ல ஜீரா பதம் வந்து கொலப்பா இருந்தா போதும். அந்த எண்ணெய் பிசுப்பு இருந்தா போதும். இந்த பாருங்க, இந்த அளவு இருந்தா போதும். தண்ணியெல்லாம் எடுத்துடாதீங்க. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் சீக்கிரம் இதுவாயிடும். இது வந்து ஐஸ்கிரீம் வாங்குறாங்களா, அதுல 2 குலோப் ஜாமுன் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து நம்ம வீட்டுக்கு செஞ்சிருக்கோம். எல்லாமே வீட்டுக்கு தான். எல்லாம் வச்சு கொடுக்கும்போது ஒரு 2 பெருசா வச்சு கொடுப்போம்ல, போட்டோன்னே பாருங்களேன் நல்லா ஊறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊறணும். இதை பாருங்க, இப்பதான் போட்டோம், பார்த்தாலே தெரியும்.
மேலே வந்து நீங்கள் பாதாம் பருப்பை தூவிக்கலாம், முந்திரி பருப்பு தூவிக்கலாம். நமக்கு இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கணுன்னா பண்ணலாம். இதுவே நெய் ஒரு ஸ்பூனும் நீங்கள் அந்த குங்குமப்பூ இதை போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். நெய்யில் பண்ண குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். நெய் தொட்டு நம்ம உருட்டியிருக்கோம். அதனால் வந்து வாசனை பார்த்தீங்கன்னா நெய் குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.